பார்த்தீங்கன்னா, ஜிடிஎஸ்க்கு எத்தனை பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க, எவ்வளோ போஸ்ட் இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜிடிஎஸோட ரிசல்ட்காக அப்ளை பண்ணியிருந்த போஸ்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 21,413 போஸ்ட் கிட்ட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டில் india.gov.inல வந்து அஃபிஷியலாக இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு கொடுத்துருந்த வேக்கன்சிஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 21,000 வேக்கன்சிஸ் வந்து இருந்தது. ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் மாதிரி. ஸோ எல்லா ஸ்டேட்ஸ்ல இருந்துமே இது வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்ல இருந்தும் அப்ளை பண்ணுறதுனால ரிசல்ட் வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9th வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து க்ளோஸ் ஆச்சு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5 கிட்ட உங்களுக்கு கிட்டத்தட்ட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனே போயிடுச்சு. ஆகஸ்ட் 19th கிட்டே உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து வெளியிட்டுட்டாங்க. ஸோ இந்த வட்டம் கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து நம்மளுக்கு வேக்கன்சிஸும் அதிகமாக இருக்குது. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஜிடிஎஸ் போஸ்ட் வரதுனால தான் இந்த டிலே வந்து அவங்க சைட்லேருந்து வரதா சொல்லியிருக்காங்க. ஆனாலும் ரிசல்ட் டேட் வந்து எப்போ வரும் அப்படின்றத அப்ராக்சிமேட்டாக சொல்லிட்டாங்க. அதை இந்த வீடியோட எண்டில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கணும். நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷன்ஸில் நான் வந்து கொடுக்குறேன். எப்படி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து பார்க்குறதுன்னு. உங்களோட ஃபார்ம் ரிஜெக்ட் ஆயிருக்கா இல்லை செலக்ட் ஆயிருக்கான்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, எப்படி என்னோடய ஃபார்ம் வந்து செலக்ட் ஆயிருக்கா ரிஜெக்ட் ஆயிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டில் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்கும். அதுக்கப்புறம் ஒரு கேப்ச்சா வரும். உங்கள் ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை கொடுத்ததுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி உங்களோட அப்ளிகேஷன்ஸே வரும். ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களோட ஃபார்ம் வந்து செலக்ட் ஆயிருக்கா இல்லைனா ரிஜெக்ட் ஆயிருக்கான்னு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுக்கணும். எஸ்எம்எஸ் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோமா இமெயிலா. ஸோ எஸ்எம்எஸ் அண்ட் இமெயில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துருக்கணும். ஸோ சில பேர் வந்து ஃபார்ம்ஸ்லாம் வந்து கரெக்டாக வந்து சப்மிட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த பட்சத்துலேயும் என்ன பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ண போஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து செலக்ட் ஆயிருக்கான்றதை பார்க்கணும். ஸோ ஒன்ஸ் செலக்ட் ஆயிருந்தால் தான் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பே நம்மளால் பார்க்க முடியும். அது வந்து உங்களோட கட் ஆஃப் அதெல்லாம் செக் பண்ணுறதுலாம் அடுத்த ஸ்டெப்பு. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து செலக்ட் ஆயிருக்கான்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை வந்து ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நீங்கள் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ மொத்த ஃபார்ம் அப்ளை பண்ணியிருக்கிறத வந்து கணக்கிட்டு பார்த்தா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 40லேருந்து 45 லட்சம் பேர் வந்து இந்த போஸ்டிங்காக அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 21,000 தான். ஆனால் நம்மளுக்கு மொத்தம் ஃபார்ம் சப்மிட் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா 45 லட்சத்துக்கு மேலேயும் ஃபார்ம் வந்து இந்த வட்டம் சப்மிட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வட்டம் அதிகமான ஃபார்ம் சப்மிட் ஆகிருக்கிறதுனால தான் அதை செக்கிங்க்கும் டிலே ப்ராசஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து ஒரு ட்ரிக்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். எப்படி நம்ம சேனலில் வந்து 2024ல் 293 மார்க்ஸ் எடுத்தவங்க எப்படி செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அந்த வீடியோ இன்னும் செக் பண்ணி பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ஸ்க்கு அப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி அந்த ட்ரிக்ஸ் அண்ட் எல்லாமே நீங்கள் நம்ம ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நீங்கள் அந்த வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் கண்டிப்பாக நம்மளோட வீடியோ பார்த்துட்டு எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 40லேருந்து 45 லட்சம் பேர் இருக்காங்க. ஸோ இதிலேருந்து நம்ம ஒரு ஆளாக செலக்ட் ஆகி வரணும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இந்த ஜிடிஎஸ் போஸ்ட்டுக்கு ஜஸ்ட் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் நம்மளால் அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ 10th குவாலிஃபிகேஷன்ஸ்னால ஸோ எக்கச்சக்கமான பேர் வந்து 10th வந்து நல்ல ஸ்கோர் எடுத்து முடிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் நல்ல ஸ்கோர் எடுத்து முடிக்கணும் அப்படின்னா இந்த கம்மி மார்க் எடுத்தவங்கலாம் சில பேர் எப்படி செலக்ட் ஆகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் அந்த ட்ரிக்ஸு. அவங்க வந்து எப்படி அந்த லொக்கேஷன்லாம் சூஸ் பண்ணி போடுறாங்க. ஸோ அந்த விதத்தில் அவங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு 95% மேலே மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கவலையப்பட தேவையில்லை. செலக்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வந்து சான்சஸ் இருக்குது. நீங்கள் எந்த கேட்டகரி எடுத்துக்கிட்டாலும் 98%க்கு மேலே நீங்கள் மார்க்ஸ் வச்சுருந்தாலே நீங்கள் இந்த போஸ்டிங்ஸில் ஏதாவது ஒரு போஸ்டிங் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த 40லேருந்து 45 லட்சத்துக்கு பேர் இருக்காங்க. அதில் வந்து நம்ம இந்த 21,000ல் ஒரு ஆளாக செலக்ட் ஆகணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. சில பேர் வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மில் செலக்ட் ஆயிடுவாங்க. இதுலேயுமே செலக்ட் ஆகி வந்துடுவாங்க.
டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸில் போயிட்டு தப்பு பண்ணிடுவாங்க. ஸோ அதனால அவங்களால இந்த இதில் வந்து ஜாயின் பண்ண முடியாமல் போயிடும், இந்த வேலை கிடைக்காம போயிடும். நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம், டாக்குமெண்ட் வந்து எப்படி சப்மிட் பண்ணணும், எப்படி சப்மிட் பண்ணலைன்னா வந்து ரிஜெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ ஒருத்தர் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ப்ராப்பராக வச்சிருக்கல, 10th 12th மார்க்லாம் கரெக்டாக வச்சுருந்தாரு. பட் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸில் வந்து ஏதோ நேம் இஷ்யூஸ் இருந்ததுனால, ஸோ நேம் எல்லாம் ஆதார் கார்டில் இருக்க மாதிரி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அவங்க ப்ரூஃப் நீங்கள் என்னெல்லாம் வச்சுருக்கீங்களோ அதில் எல்லா பேருமே கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது. அப்படி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இருந்தால் இந்த டைமை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம்லேயே இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஹேண்டியாக கையில் ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு சாஃப்ட் காப்பி வச்சுக்கோங்க, ஒரு ஹார்ட் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா உடனே செலக்ட் ஆன உடனே நம்மளுக்கு வந்து லொக்கேஷன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க, இந்த இடத்துக்கு போய் நம்ம வந்து செலக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, லைக் வெரிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து பண்ணணும். ஸோ அப்போ டாக்குமெண்ட்ஸ் உங்கள் கையில் இருக்கணும். நான் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் போனப்போ நிறைய பேர் வந்து டிசி வந்து வச்சிருக்கல, ஒரிஜினல் டிசி. ஸோ அதெல்லாம் அவங்களோட செகண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு கொண்டு வர சொன்னாங்க. ஸோ சில பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து பத்திரமா வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். நீங்கள் 10th சர்டிஃபிகேட் சில பேருக்கு தொலைஞ்சிருக்குன்னா, டூப்ளிகேட் இருந்ததுன்னா அதுக்குமே வந்து உங்களுக்கு அட்டஸ்டேஷன்ஸ் எல்லாமே வேணும் ப்ராப்பராக. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இது எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேனே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து தேவையான டாக்குமெண்ட்ஸ். இது வந்து அஃபிஷியலாக ஒன்ஸ் லாஸ்ட் இயர் வந்து செலக்ட் ஆனப்போ இமெயிலில் வந்து வந்தது, இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வர சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மார்க்ஸு, உங்களோட மார்க் ஷீட்ஸ் வந்து வேணும், உங்களோட ஐடென்டிட்டி ப்ரூஃப் அதாவது ஆதார் கார்டோட ப்ரூஃப் வந்து வேணும், உங்களோட ஒரிஜினல் கம்யூனிட்டி இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் தான் நிறைய பேர் என்ன ரிஜெக்ட் ஆயிடுறாங்க. ஸோ உங்களோட கம்யூனிட்டி கேஸ்ட் சர்டிஃபிகேட், இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களோட பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க, டிரான்ஸ்ஜெண்டர் சர்டிஃபிகேட்ஸ் வேணும், டேட் ஆஃப் பர்த்தோட ப்ரூஃப் வேணும். ஸோ சில பேர் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க, அவங்க பிறந்தது ஒரு டேட்டாக இருக்கும், ஸ்கூலுக்காக வேறு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதுக்கு ப்ராப்பராக ப்ரிகாஷன்ஸாக என்னென்னலாம் தேவை அப்படின்றத டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபை கரெக்டாக வச்சுக்கோங்க. ரொம்பவே முக்கியமானது இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஃபார்ம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ வந்து டீட்டெயில்டாக வந்து போட்டிருக்கேன், எங்கே போய் இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கணும், எப்படி வாங்கினா கரெக்டாக இருக்கும். என் கூட வந்தவங்க ஒருத்தவங்க தப்பாக வாங்கி அவங்கள எப்படி ரிஜெக்ட் பண்ணிவிட்டு திருப்பி போய் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் நான் போட்டிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்னு இருக்கும், ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது போக இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும். ஸோ இதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இந்த ஸ்டேட் ஏபி ஸ்டேட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா இதெல்லாம் வேணும். ஸோ இதை தான் வந்து டாக்குமெண்ட்ஸ் ப்ரூஃபு. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு இதெல்லாம் இருக்கா அப்படின்றத செக்லிஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ ரிசல்ட் டேட்டை. ஸோ ரிசல்ட் டேட்டுக்கு தான் நம்ம அது எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மெரிட் லிஸ்ட் 1 வந்து எப்போ விடுறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னா சண்டே இல்லைனா மண்டே வந்து உங்களுக்கு வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு 23rd மார்ச் வந்து ரிசல்ட் வர்றதுக்காக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிசல்ட் வந்த உடனே நம்ம டெலகிராமில் வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்ஸில் லிங்க் இருக்கும். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு வேளை வந்து எனக்கு நெட் இஷ்யூஸ் இருக்குது, வைஃபை ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எனக்கு ரிசல்ட் பார்க்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ப்ரைவேட்டாக வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பரை வந்து கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் ரிசல்ட் வந்துன்னா நாங்களே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்மளோட சேனல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இமீடியட்டாக நம்ம போடுற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இதே மாதிரி ஃபர்ஸ்ட் மெரிட் லிஸ்ட் வந்து சண்டே இல்லைனா மண்டே வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு 4th மெரிட் லிஸ்ட் வரைக்கும் 4th மெரிட் லிஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு ஏப்ரலுக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஏப்ரல்லேயே உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் மெரிட் லிஸ்ட் வந்தவங்களுக்குலாம் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அடுத்தடுத்து நம்ம வீடியோ வந்து எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணுவோம், எப்படி நம்ம டாக்குமெண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணணும், ஒரிஜினலாக நம்ம போய் அந்த ஸ்டேட் அங்கே போய் நம்ம வந்து எப்படிலாம் வந்து எஸ்பி ஆஃபீஸில் வந்து ஹேண்டில் பண்ணணும் எல்லாத்தையும் நம்ம வந்து வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். இனிமேல் நம்ம வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இன்னொரு கிளாரிட்டியான டீட்டெயில்டு வீடியோ உங்கள் டவுட்ஸ் கேட்டாங்க. ஸோ அந்த டவுட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் மறுபடியும் ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.